பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் அன்பான தேவஜனம், இந்த கதையை கேளுங்க. எனக்கு அருமையான தெரிந்த என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க அப்பா ஒரு காலத்தில் பெங்களூருக்கு வந்தாங்க. வெறும் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு தான் பெங்களூரில், வெறும் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு. அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சாருன்னா அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அன்றைக்கே நைட்டே துவைச்சி மறுநாளைக்கு அந்த நைட்டோட நைட் காய போட்டு மறுநாளைக்கு யூஸ் பண்ணணும். தலைவனைக்கு என்ன இருக்குன்னா அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை தான் சுருட்டி தலைவனைக்கு வச்சுருப்பார். ஸோ இப்படி வாழ்றக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு 3 ஆம்பளைங்க. வாழக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பெங்களூர் பட்டணத்துலேயே. ஆனால் கடினமான வேலைகளை செஞ்சு தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ போராட்டங்களை சகிச்சு, சாப்பிட்டும் சாப்பிடாமலையும் தூங்கியும் தூங்காமலும் பசியோடையும் பட்டினியோடையும் கஷ்டப்பட்டு வேலை செய்து வேர்வை சிந்தி 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 கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு 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 தன்னுடைய 3 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சார். அந்த 3 பிள்ளைகளில் முதலாவது பையன், அவன் தான் என் கூட படித்த ஒருத்தன். அவன் பேர் நிக்சன், இன்னைக்கு பெங்களூரில் இருக்கிறான். அப்போ இந்த நிக்சன் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, படித்து முடித்தான், இன்ஜினியரிங்கில் முடித்து அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிது. பெங்களூருக்கு வந்தான். பெங்களூர் அவனை கஷ்டப்பட்டான். ஃபஸ்ட்லாம் பிகினிங்கில் அவன் கஷ்டப்பட்டான். அவனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு. இன்ஃபோசிஸில் எல்லாம் ஏறினா. அதுக்கப்புறம் நான் அப்படி இன்னைக்கு உயர்வை பதவியான பெரிய பெற்று நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு எந்த பகுதியில் அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டாரோ அதே பகுதியில் இன்னைக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தன் தகப்பன் எந்த இடத்துல தனக்காக கஷ்டப்பட்டாரோ அதே இடத்துல வீடு வாங்கி இன்னைக்கு ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கிறாங்க. அவங்க தகப்பனார் பட்ட கஷ்டம் வீண் போகவே இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, உங்க குடும்பத்துக்காக நீங்க படுகிற பிரயாசம் இருக்கேன், ஒரு நாளும் அது வீணாக போகாது. சில நேரம் இப்ப சமாதானம் இல்லையா, சில நேரம் வீடு கட்டிட்டோம் தூங்க முடியல, வீடு கட்டிட்டோம் சாப்பிட முடியல, வீடு கட்டிட்டோம் நிம்மதியா உட்கார முடியல, வீடு கட்டிட்டோம் அந்த வீட்டிலேயே வாழ முடியல இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க வாழ்க்கையை பாருங்க. கஷ்டப்பட்டு அந்த சூடு மணல்ல கிடந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு அனுப்பி இங்க வீடெல்லாம் கட்டுவாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க ஆனா அவங்க இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க. அவங்க மனைவி பிள்ளைங்கள் தங்குவாங்க, அவங்க இந்த வீட்டில் தங்க, அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில். நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நல்லா யோசித்து பாருங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஃபாரின்ல இருந்து காசு அனுப்பி, வெளிநாடுகள்ல இருந்து காசு அனுப்பி இங்க வீடை கட்டியிருப்பாங்க. அவங்களால இங்க நிம்மதி எங்கே வாழ இங்க இருக்க முடியல, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் வசனம் தெளிவாக சொல்லி பாருங்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டுமா? நீ கஷ்டப்பட்டதெல்லாம் சரி, ஆனா அந்த வீட்டுல நீ வாழ வேண்டாமா? அப்போ நீ வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படியாக அது செயல்பட வேண்டும். உன்னுடைய வீடு, உன்னுடைய இல்லம், ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்படுற அந்த வீட்டுல நான் நிம்மதியா வாழணும். சிலர் பாருங்க, ஒரு வீட்டுல கடன் தொழினால பிரச்சனை, இல்லை நோயினால பிரச்சனை, இல்லைன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, இல்லை எதை குடும்பத்தில் தகராறு, கணவன் மனைவிகளுடைய பிரச்சனை, பிள்ளைங்களுடைய பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பிள்ளை சூனிய பிரச்சனை, பிசாசின் போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அந்த வீட்டில் நம்ம கெட்டின வீட்டில் கூட நம்மளால இன்னைக்கு வாழ முடியல, அவ்வளோ பெரிய போராட்டம். நான் இந்த யூபியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. யூபியில் இந்த ஊழியத்தை பயணத்தில் யூபி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் யாருக்குமே தூங்கவே முடியாது. நைட்டான யாருமே தூங்க முடியாது. தூங்கிட்டாங்கன்னா லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட யாரோ வந்து படுக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும், அவங்க மேலே யாரோ உட்கார்ற மாதிரி தோணும், பயங்கரமாக இருக்கும். கேட்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. அந்த வீட்டுக்கு நானும் போயிருந்தேன். நான் படுத்து கிடந்தேன், என் பக்கத்தில் யாரோ வருவாங்க. அப்போவே புரிஞ்சிச்சு இந்த வீடு ஃபுல்லுமே ஒரு பெரிய ஒரு பிசாசின் போராட்டத்தில் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. நைட் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பியும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க ஜோம் பண்ண வந்தாங்க. நானும் ஜோம் பண்ணா அதில் ஒரு 3 பேர் பிசாசினால் அலக்கழிக்கப்படுறாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா அது யூபி, சத்தம் போட்டு ஜோம் பண்ணவும் முடியாது. ஜோம் பண்ணிட்டோம்னா அந்த சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணுவாங்க, மதமாற்ற தடை சட்டம், இப்படி பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த 3 பிசாசையும் நான் வெளியேற்றவே வேணும். அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் எனக்கு. ஸோ எப்படியோ ஒன்றா ஜெபிக்கிறேன். முதல்ல ஒரு வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு வாலிப மகனுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு சிறிக்காக ஜெபிக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது. ஆனால் ஒரு மகளுக்கு மட்டும், ஒரு வாலிபன் மட்டும் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. அது போராட்டம். அந்த பிசாசு வெளியே போக மாட்டேங்குது. இவ்வளோ வருஷமாக இந்த மகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் எங்கே போகிறது? இந்த பொண்ணுகளோட இவ்வளோ வருஷம் இருக்கேன், அது போகவே மாட்டேங்குது. ஒரு பெரிய ஒரு போராட்டம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியும். கடைசியில் நான் கேட்டேன்,
இந்த ஒரு காலத்தில் அந்த வீட்டில் இரவும் பகலுமாக இரவும் பகலும் மாந்திரிகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். மாந்திரிகம் செஞ்சு 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 அந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆணிகள் அடிக்கிறது, ரத்தத்தை சிந்தி அந்த ஆட்டுடைய ரத்தம், கோழிக்கு ரத்தத்தை வச்சு மாந்திரிகம் செய்து 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 பிசாசு தான். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதிக தற்கொலைகள். ஏன்னா பிசாசுடைய போராட்டம் பயங்கரம். தற்கொலையோட ஆவினா அவ்வளோ பெரிய ஆவி போராட்டம் இந்த பகுதியில் எல்லாமே. ஆனால் ஆண்டவர் எப்படியோ இந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த குடும்பத்தில் நான் போக முடிந்தது, ஜெபிக்க முடிந்தது. ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, கடைசியில் ஜெபம் பண்ணி இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எந்த போராட்டம் எதுவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சில குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிசாசு போராட்டம், நிம்மதியாக தூங்கவே முடியாது. பெட்டில் படுத்தா எழுப்பி உட்காந்துட்டே இருப்பாங்க, எப்படா விடியுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அவ்வளோ பெரிய போராட்டத்தோடு தான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான். அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை இப்படி போராடிட்டு இருக்கீங்கன்னா ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீர்கள் சமாதானத்தை கொடுக்குற தேவன் என்று. அந்த சமாதானத்தை நான் பார்க்கணும் என்னுடைய குடும்பத்தில். ஆண்டோட ஜெபிங்க. இந்த வசனத்தை ஒரு கூட வாசிக்கிறேன். சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்க போது. ஆண்டோடைய வீட்டில் ஒரு சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டோட கிடைக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.